இதான் அவங்க எடுத்திருப்பாங்க. சூப்பர். அண்ணா, ஒண்ணு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. 2வது கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். இதான் அவங்க 2வது எடுத்து புடவை. அண்ணா, கரெக்டா சொல்லிட்டீங்கண்ணா. ஆதி, எப்படி கரெக்டா எடுத்தீங்க? இதுல என்ன இருக்கு? நமக்கு பிடிச்சவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சாதானே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையும். சாப்பிடுதா? சாப்பிடு. நல்லா சாப்பிடு. இந்தாங்க. சாப்பிடுதா? தேங்க்ஸ்ங்க. தமிழ், ஈவினிங் பார்ப்போம். பாய். பாய். வரேன் சார். வாங்க தம்பி. வரேங்க. இன்னும் எவ்வளவு நேரம் நீ சாப்பிட்டுட்டே இருப்ப? ஸ்கூலுக்கு போக வேணாமா? அம்மா போதும்மா, சாப்பிட முடியல. பாரதி, உன்னை யாரும் கட்டாயப்படுத்த மாட்டோம். இருந்தாலும் சொல்றேன், நீ ஆதி கூட இருந்தா சந்தோஷமா இருப்பேன்னு எனக்கு தோணுது. சரி வா. வா. அதெல்லாம் சரியா போயிடு. இரு. அம்மா, நான் இவளை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு வரேன். சரிதா, பாத்துப்போ. ரெண்டே படம் தான் எடுத்திருக்க, போதுமா? ஏதாவது பேசணும்னு வச்சுக்கோயேன், என் வாயில எதுனா வந்துரும் சொல்லிட்டேன். எதுக்கு இப்போ மிளகா பொடியை மூஞ்சில் தூக்கி அள்ளி விட்ட மாதிரி இப்படி எரிஞ்சு விழுகிறேன்கிட்ட? டேய், இவ்வளவு நாளா என் கூட இருக்கல்ல, எனக்கு என்ன புடவை பிடிக்கும்னு கூட உனக்கு தெரியாது. எல்லாரும் முன்னாடியே நான் அசிங்கப்படுத்திட்டல. ஏன்டி உனக்கு புடவைனாலே பிடிக்கும் தானே, அப்புறம் என்ன பிடிச்ச புடவை பிடிக்காத புடவைன்னு தனித்தனியா? ஏய், சும்மா சமாளிக்காத. எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு உனக்கு எதுவுமே தெரியாது. பெரிய இவன் மாதிரி மட்டும் பேச வேண்டியது. ஏண்டி, நான் தெரியாம தாண்டி கேட்குறேன். உங்ககிட்ட 4 பீரோ இருக்குது, அதில் 400 புடவை இருக்குது. அது எல்லாமே உனக்கு பிடிச்சதாவா இருக்கு? சும்மா வகை வகையா ரகரகமா கலர் கலரா வாங்கி தர வச்சிருக்கிற. அப்புறம் என்ன? பேச்ச மாத்தாத, சொல்லிட்டேன். இப்ப நான் என்ன புடவை எடுத்தேன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் எதுக்கு பேசிட்டு இருக்க? ஏண்டி, எதுக்குடி இந்த சின்ன விஷயத்துக்கு இத்தனை பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற? உனக்கு எல்லாம் சொன்னா புரியாது. ஒருத்தவங்களை உண்மையாவே நமக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பொதுவாக உன் வயசுல இருக்கிற பொண்ணுங்களுக்குலாம் விஜய், அஜித், சூர்யா இவங்களை தான் பிடிக்கும். ஆனா உனக்கு விஜயகாந்தை தான் பிடிக்கும். உனக்கு நைட்டி போடுறது ரொம்ப பிடிக்கும். ஆனா உங்க அப்பாவுக்கு பிடிக்காத ஒரே காரணத்தினால அதை நீ போட மாட்டேங்கிற. உனக்கு சாப்பாடு விஷயத்துல கத்திரிக்காய் பொரியல், சாம்பார் தவிர எல்லாமே பிடிக்கும். வீட்டிலனா சின்ன வெங்காயம் போட்ட ஆம்லெட்டு, கடையிலனா தேங்காய் எண்ணெய் ஆம்லெட்டு. ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தா உனக்கு பாரதியை பிடிக்கும். அவளுக்கு அடுத்து தங்கமணின்னு உனக்கு ஒரு ஃப்ரெண்டை பிடிக்கும். ஆனால் இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க கூட பேசவே இல்லை. அது உனக்குள்ள ஒரு வருத்தம். உன் ஸ்கூலில் ஒரு அந்த தமிழ் டீச்சர் கலா, அவங்களும் உனக்கு ரொம்ப பிடிக்கும். காலேஜ்னா உன்னோட ஸ்போர்ட்ஸ் வாத்தியார் கருணாகரன். நீ காலேஜ் படிக்கும்போது வினோதன் ஒருத்தனை லவ் பண்ண. அவனுக்கு நீ கபடி விளையாடுறது பிடிக்கல. அதனால அதுக்கப்புறம் இருந்து உனக்கு அவனுக்கு பிடிக்கல. பிடிச்ச படம் வானத்தை போவேன். பிடிச்ச பாட்டு வண்டிக்கார, சொந்த ஊர் மதுரை, பிடிச்ச நம்பர் 7, பிடிச்ச ஊர் கோட்டம்பட்டி, போகணும்னு நினைக்கிற ஒரு காஷ்மீர். இது போதுமா? இன்னும் சொல்லணுமா? ஹே, எப்படிடா இவ்ளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கேன் என்னை பத்தி? பசங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருச்சுன்னா அவங்க வீட்டு பால் கார்டுல இருந்து கேபிள் கார்டு வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருப்போம். அந்த பொண்ணு எத்தனை மணிக்கு எந்திரிப்பா, எத்தனை மணிக்கு வெளியே போவா, எந்த பஸ்ஸில் போவா, யார் கூட போவா, யார் கூட பேசுவா, எப்போ தனியாக இருப்பா, எப்போ கூட ஆளுங்க இருப்பாங்க, எப்போ தூங்குவான்னு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்போம். அதாண்டி பசங்க. இதை நான் உன்கிட்ட இருந்து சத்தியமா எதிர்பார்க்கல. எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் நீ கரெக்டா சொன்ன.
என் ஃப்ரெண்டு தங்கமணிய பத்தி பாரதி கூட தெரியாது. ஆனா நீ தெரிஞ்சு வச்சிருக்கல. எனக்கு நைட்டி போட பிடிக்கும்னு கூட தெரிஞ்சு வச்சிருக்க. டேய், நீ எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கடா. உனக்கு பிடிச்சது மட்டும் இல்ல, உனக்கு என்னென்ன பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். சரி சொல்லு பார்க்கலாம். என்ன பிடிக்காது இல்ல? ஏன் அப்படி சொல்ற? உண்மைதானே, உனக்கு என்ன பிடிக்காது தானே? அதான்டா, ஏன் எதை வச்சு சொல்ற? இப்ப நீ என்ன சொன்ன? நம்மளுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சதுன்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே சொன்னேன். எனக்கு என்னடி பிடிக்கும் சொல்லு.